நம புத்தாய நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவது இன்னும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி. அதுதான் பொய்யாக சத்தியம் செய்தால் என்ன நடக்கும் என்று. இதற்கும் நான் ஒரு பேய் கதை தான் எடுக்கிறேன். இந்த தர்மத்தில் பேதவத்து என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலில் பஞ்சபுத்த காதக என்று ஒரு பேதவத்து இருக்கிறது. இதற்கு மனித உலகில் நடந்த ஒரு சம்பவம் தான் காரணமாக இருந்தது. ஒரு குடும்பம் இருந்தது இந்தியாவில். அந்த குடும்பத்தில் 2 மனைவிகள் இருந்தார்கள் ஒரே கணவனுக்கு. ஒரு மனைவி கருவுற்றார். 2 மாதம் கடந்த ஒரு பிள்ளை வயிற்றினுள் இருந்தது. அவ்வாறு இருக்கும்போது 2வது மனைவி செய்த விஷயம்தான் அவளுக்கு அது தாங்கவே முடியாது. பொறாமையுடன் இருந்தார். பொறாமையுடன் என்ன காரணம்? தனக்கு இல்லை தானே, அவளுக்கு இருக்கு. அவருக்கு இருக்கும் போது அவளுக்கு தான் அனைத்து உபசரிப்பும் கிடைக்கிறது. அதனால் அந்த கரு இல்லாமல் போக, அந்த குழந்தை இல்லாமல் போக பொய்சன் கொடுத்தார், நஞ்சு கொடுத்தார். பிறகு அந்த குழந்தை இறந்து விட்டது, இரத்தமாகி விழுந்து விட்டது. பிறகு அந்த தாயினுடைய தாய் இந்த 2வது மனைவியை பற்றி சந்தேகித்து செய்த விஷயம்தான், உறவினர்களை ஒன்று சேகரித்து விட்டு அவளிடம் கேட்டார் பயமுறுத்தி, உண்மை சொல், நீ தானே இதை செய்தீங்க சொல்லி. அப்போது 2வது மனைவி செய்த விஷயம்தான், இல்லை இல்லை, நான் செய்யவில்லை. நான் செய்தால் குழந்தைகளை பெற்றெடுத்து சாப்பிடும் ஒருவராக வேண்டும் என்று பொய்யாக சத்தியம் செய்தார். பாருங்க, மிகவும் கடுமையான கொடூரமான முறையில் தான் இவள் இப்படி செய்தாள். பிறகு அந்த வாழ்க்கை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது திட்டதம்ம வேதனிய முறையில் அந்த கர்மவினை வரவில்லை. ஆனால் இறந்து விட்ட உடன் அந்த கர்மம் வந்தது. அதாவது உபபாச்சிய வேதனிய முறையில் அந்த கர்மம் அவளுக்கு வந்தது. வந்துவிட்டு ஒரு பேயாகத்தான் பிறந்தாள், பசியுடன் இருக்கும். அந்த பெண் பேய்க்கு காலையில் 5 குழந்தைகள் கிடைக்கிறது, மாலையில் இன்னும் 5 குழந்தைகள் கிடைக்கிறது. அந்த 10 குழந்தைகளையும் சாப்பிடும் இந்த பேய். 10 குழந்தைகள் தான் பெற்றெடுத்த 10 குழந்தைகளை சாப்பிட்டும் பசி தீராது. பசியுடன் தான் எந்நேரமும் இருக்கிறார். அதே போல தாகத்துடன் தான் எந்நேரமும் இருக்கிறது. புகைக்கிறது போல இந்த நெஞ்சு எரிந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, அந்த பொய்யாக சத்தியம் செய்தல் மட்டும் இல்லை, அந்த ஒரு குழந்தை இல்லாமல் செய்த பாவம், 2 பாவங்கள். அந்த பாவங்களின் காரணமாகத்தான் இந்த பேய்க்கு இப்படி நடந்தது. பாருங்க, இந்த காலத்தில் மனிதர்கள் நிறைய தவறான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். விசேடமாக இளைஞர்கள் தன்னுடைய குடும்ப பழக்க வழக்கங்கள் மீறி சென்றுவிட்டு தவறான காம செயலில் ஈடுபட்டு விட்டு குழந்தைகள் வயிற்றுக்கு வரும்போது அந்த குழந்தைகள் இல்லாமல் செய்கிறார்கள். அப்படி செய்தாலும் பாவம் பாவம்தான். அதே போல பொய்யாக சத்தியம் செய்தாலும் அந்த முறையிலேயே அந்த வினை அனுபவிக்க நேரிடுகிறது. அது இந்த வாழ்க்கையில் வராவிட்டாலும் அடுத்த ஜென்மத்தில் வரும். அதனால் ஒருபோதும் தனக்கு தான் அன்பாக இருக்கிறீர்கள் என்றால் பொய்யாக சத்தியம் செய்ய வேண்டாம், பிராணவதை செய்ய வேண்டாம், வயிற்றில் இருக்கும் குழந்தைகள் கூட கொன்றுவிட வேண்டாம். வணக்கம். நமோ புத்தாய.